ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பாகிஸ்தான் அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ். இலங்கையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப் பாகிஸ்தான் ஹையர் எஜுகேஷன் கமிஷனால் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் கால் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹையர் எஜுகேஷனில் எப்படி நாங்கள் யாரெல்லாம் இதில் நாங்கள் அப்ளை பண்ணலாம், நாங்கள் இதில் செலக்ட் ஆகணும்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேணும், இதில் செலக்ட் ஆகிறதால எங்களுக்கு கிடைக்கப்போகிற பெனிஃபிட் சம்மந்தமான நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரப்போகிறேன். அது மாத்திரமல்லாக அடுத்தது எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நாங்கள் அப்ளை பண்ணுறங்கிறதையும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முதல்ல இந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான மேலதிகமான தகவல்களை நாங்கள் அறிஞ்சு கொள்வது மிகவும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹையர் எஜுகேஷன், அதாவது ஹையர் எஜுகேஷன் கமிஷன் பாகிஸ்தானுடைய அந்த லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கூடாக போயிட்டு நீங்கள் இந்த மேலதிகமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதோட இந்த அப்ளிகேஷனுடைய ஆன்லைன் லிங்கையும் நான் உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணுறேன். அதூடாக போயிட்டு நீங்கள் இது சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ளலாம். அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான தமிழ் சார்ந்த விளக்கங்களையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போடுறேன். அதில் வீடியோ ஃபைலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸில் இந்த இம்பார்ட்டன்ட் லிங்கில் இன்ட்ரடக்ஷன், அந்த ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான இன்ட்ரடக்ஷன், அதாவது எலிஜிபிள் க்ரைட்டீரியா, அடுத்தது டேர்ம் அண்ட் கண்டிஷன், ஹவு டு அப்ளை, மெரிட் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆஃப் கண்டக்டர்ஸ் இவ்வளவும் தந்திருக்கிறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் முதலாவது தெரிஞ்சுக்கொள்வோம். முதலாவது இன்ட்ரடக்ஷனில் அவங்க சொல்கிற விஷயம் இதான். இந்த அல்லாமா இக்பாலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லைண்டா சரி, நீங்கள் கீழுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதுதான் அதனுடைய இன்ட்ரடக்ஷன், அதாவது அல்லாமா ஸ்காலர்ஷிப் சம்பந்தமாக இலங்கை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்கள். அதாவது அல்லாமா இக்பால் புலமை பரிசுகள், அதாவது உயர்கல்வி ஆணைக்குழு HEC பாகிஸ்தான், அதாவது ஹையர் எஜுகேஷன் கமிஷன் பாகிஸ்தானும் இலங்கை உயர்கல்வி ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ், அதாவது ஸ்ரீலங்கா ஹையர் எஜுகேஷன், அந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த ஒத்துழைப்பின் கீழ் அல்லாமா இக்பால் புலமை பரிசுகள் சம்பந்தமான ஒரு தகவல்களை இவங்க வழங்குறாங்க. இதில் அல்லாமா இக்பால் புலமை பரிசில் இலங்கையில் இருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும், இலங்கையில் இருக்கக்கூடிய 1000 இலங்கை மாணவர்களுக்கு இந்த அல்லாமா இக்பால் ஸ்காலர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. இது எந்த துறையில் கொடுக்க போகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம் ஆகிய இளங்கலை, முதுகலை மற்றும் கலாநிதி, அதாவது பெச்சுலரில் இருந்து PhD வரையான ஸ்காலர்ஷிப்பை கொடுக்க போகிறாங்க. இதில் நீங்கள் மேலதிகமான தகவல்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்காலர்ஷிப் சம்பந்தமான பெனிஃபிட் என்னங்கிறத அவங்க சொல்லக்குள்ள அதாவது உயர்தொகை பாகிஸ்தான் பல்கலைக்கழகத்தை படிப்பதற்கான திட்டத்தின் முழு கல்வி பணத்தையும் வழங்குகின்றது. தங்குமிடம் கொடுப்பனவு, படிப்பு கொடுப்பனவு, புத்தக கொடுப்பனவு மற்றும் ஒரு முறை திரும்பும் விமான டிக்கெட், அதாவது ஒரு முறை நீங்கள் போய் வர விமான டிக்கெட் சம்மந்தமான எல்லாத்தையும் அங்கே ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்துக்கிட்டு எலிஜிபிள் க்ரைட்டீரியா, அதாவது நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த 2வது எலிஜிபிள் க்ரைட்டீரியா, இது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இன்ஜினியரிங் பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம், மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம், டாக்டரல் டிகிரி ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையில் A லெவல் ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாணவர்கள், அது A லெவல் ரிசல்ட் இருக்கிற மாணவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெளிவாக இதை போட்டிக்கிறாங்க. GCA லெவல்ஸ், இதில் எலிஜிபிள் க்ரைட்டீரியா நீங்கள் இருக்கீங்களாங்கிறத செக் பண்ணி நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கொள்ளையிலும். அது மாத்திரம் இல்லாமல் மாஸ்டர், அதே போல் டிகிரி, அதாவது டாக்டர் முடிக்கிறார்கள், PhD முடிக்கிறவங்க, நீங்கள் மாஸ்டர் ஃபாலோ பண்ணணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் கவனமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதோட இங்கே ஏனைய மாஸ்டர் ப்ரோக்ராம் சம்மந்தமாக, பேச்சுலர் ப்ரோக்ராம், இன்ஜினியரிங், மெடிசின் ப்ரோக்ராம் சம்மந்தமாக உங்களுக்கு இங்கே தந்திருக்கு. மெடிசின் இன்ஜினியரிங்கோட ஏனைய ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கு பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் ஊடாக அவங்களுக்கு தேவையான அந்த கோர்ஸ் அவங்க செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லிங்கையும் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள். பேச்சுலர் ப்ரோக்ராம்ஸ் மெடிக்கல், MBBS, இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி அப்படியான பல தகவல்கள் இதில் கொடுத்துருக்கிறாங்க. இன்ஜினியரிங்குள்ளே என்னென்ன செக்ஷன் இருக்குங்கிறது போட்டிக்கிறாங்க. அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்படி கிட்டத்தட்ட 11 பக்கங்களை கொண்ட கோர்சஸ் இருக்குது. நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஆர்ட்ஸ் முடித்தவர்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், ட்ரான்ஸ்லேஷன், எஜுகேஷன், நிறைய விஷயங்களுக்கு நான் இதில் சம்மந்தமான லிங்க் எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள்.
அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேர்ம் அண்ட் கண்டிஷன். இதில் கண்டிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். புலமை பரிசில் வழங்குவதற்கு இலங்கை பிரஜைகள் மட்டுமே தகுதியுடையவர்கள். அது இலங்கையில் இருக்கக்கூடிய இலங்கை சிட்டிசன்ஷிப் பெற்றவர்கள் மட்டும்தான் இது தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள். அடுத்தது இரட்டை பிரஜை உரிமை பெற்றவர்கள் தகுதியற்றவர்கள். அதாவது 2 சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்க இதுக்கு தகுதி இல்லாதவர்கள் சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் பிஎஸ் திட்டத்துக்கு வயது வரம்பு 17 தொடக்கம் 22 ஆண்டுகள். அதாவது பேச்சுலர் ஆஃப் ப்ரோக்ராம் முடிக்கிறவங்க, பட்டதாரி மற்றும் முனைவர் திட்டங்களுக்கு அதிகபட்ச வயது எல்லை 35. அதாவது மாஸ்டர் பிஹெச்டி அப்படியான இதுகளுக்கு 35 வயசு அவங்க கட்டமைச்சிக்கிறாங்க. அடுத்தது விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி திகதி அல்லது அதற்கு முன் விண்ணப்பதாரர் தேவையான தகுதியை பெற்றிருக்கணும். அதாவது நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும், இந்த தகுதியோடு இருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே அப்ளை பண்ணக்கூடிய விண்ணப்பதாரர் பாகிஸ்தானில் கல்வியை முடித்த பிறகு இலங்கைக்கு சேவையாற்ற வேண்டும். அதாவது பாகிஸ்தானில் போயிட்டு நீங்கள் டிகிரி முடிச்சுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒர்க் பண்ணணுங்கிறத அவங்க இதில் வந்துட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷனாக சொல்கிறாங்க. அடுத்ததாக விண்ணப்பதாரர் வழங்கிய ஆவணங்களில் உடல் பரிசோதனைக்கு பிறகு தகுதி அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. அதாவது நாங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் சம்பந்தமாக மெடிக்கல் எடுத்ததுக்கு பிறகு அதை வச்சு அவங்க தீர்மானிப்பேன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது மாணவர்களின் இடஒதுக்கீடு HEC, அதாவது ஹை எஜுகேஷன் கமிஷன் விருப்பப்படி மட்டுமே இருக்கும். அதாவது நம்மடையில் UGC அண்ட் யூனிவர்சிட்டி கிரேட் கமிஷனுங்கிற மாதிரி அவங்க ஹை எஜுகேஷன் கமிஷன் இதை தீர்மானிப்பாங்க. அதே போல் பயிற்றுவிக்கும் ஊடகம் ஆங்கிலமாக இருக்கும். அதாவது நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய கோர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நடக்கும்ங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது விண்ணப்பதாரர் அளிக்கும் தகவல் அடிப்படையில் தகுதி பட்டியல் தயாரிக்கப்படும். ஏதேனும் தவறான தகவல் அல்லது தவறான விளக்கம் இருந்தால் உதவித்தொகை எந்த நிலையிலும் நிறுத்தப்படலாம். அதை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் முழுமையாக சரியானதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அதை அவங்க நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த மெரிட் கிரைட்டீரியா முதலாவது HEC ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஒன்று எங்களுக்கு நடக்கும். நாங்கள் அப்ளை பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடத்துவாங்க. அந்த டெஸ்ட்டில் நாங்கள் என்ன செய்யணும், கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட மார்க்ஸு அவங்க இதில் எடுக்கணும். அதாவது 50 மார்க்ஸுக்கு பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யணும், எடுக்கணும். அகடமிக் அச்சீவ்மெண்ட் சம்மந்தமாக சொல்லியிருக்கிறாங்க. அது இன்டர்வியூ 20 மார்க்ஸ், மொத்தமாக 100 மார்க்ஸுக்கு அவங்க பார்ப்பாங்க. இதில் அந்த மார்க்ஸ் சர்ச் ஸ்கோர் அடிப்படையில் அப்படியே மார்க்ஸ் அப்படியே கேட்டகரை பண்ணி அதில் உரியாக்களை அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ப்ரோக்ராம் ஆஃபர் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு முந்தைய இந்த டீட்டெயிலில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். PDF லிங்க் பண்ணி கொடுறேன். அடுத்தது அவங்கள நீங்கள் கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னால் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஹையர் எஜுகேஷன் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் HEC செக்டர் H9 இஸ்லாமாபாத் பாகிஸ்தான். அதே போல் அவங்களோட இமெயில் அட்ரஸ் தந்துக்கிறாங்க. அதனூடாக நீங்கள் நினைச்சலாம் அவங்கள கண்டக்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு தகவலையும் இதில் தந்திருக்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் HTTPS ஸ்காலர்ஷிப் HEC.gov.pk என்ற இணையதளத்தின் ஒன்லைன் நிரப்ப வேண்டும். அதே போல் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் காரியாலயம், அதாவது பாகிஸ்தான் எம்பசியில் மற்றும் இலங்கையின் உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து HEC ஏற்பாடு செய்த புலமை பரீட்சைக்கு தோற்றுகின்றனர். அடுத்தது இலங்கை உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானியர் காலயத்தில் நடைபெறவுள்ள நேர்காணலில் தெரிவு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் விண்ணப்பம் கடைசியாக 15ஆம் தேதிக்கு முன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுகளெல்லாம் நீங்கள் தெளிவாக வாசித்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாகுங்க. இந்த அப்ளிகேஷனை எப்படி நாங்கள் ஃபில் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் லிங்க் என்னங்கிறது உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதோட இலங்கையில் தற்போது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கால் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிறைய கோர்சஸ் சம்மந்தமாக விண்ணப்பிக்கக்கூடிய முறையை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது அந்த வீடியோ மேலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதோட இந்த அல்லாமா ஸ்காலர்ஷிப்ங்கிற இந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மேலதிகமாக சொல்லிட்டேன். ஹவு டு அப்ளைங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணின உடனே இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு கடைசியாக சொன்ன விஷயம் இதுதான். இந்த விஷயம்தான் அது. நீங்கள் அவங்க எந்த லிங்கூடாக அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதியோட டேட் க்ளோஸ். ஸோ இதில் நீங்கள் வந்ததுக்கு பிறகு இந்த கிளிக் ஹியர் டவுன்லோட் மெனுவல் இருக்கும். அந்த மெனுவல் ஊடாக நீங்கள் போயிட்டு, அதாவது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஃபிக்சரும் ஊடாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்துக்கிட்டு இதில் இந்த HTTP ஸ்காலர்ஷிப் HEC.gov.pkங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா இதான் வெல்கம் டு ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் இருக்கும். இதில் எங்களோட CNIC கண்ட்ரி NIC அல்லது POC பாஸ்போர்ட் இப்படி கட்டிக்கிறாங்க. இதில்
ஆல்ரெடி நாங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம்னா நாங்கள் இதை கொடுத்து போகலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாததால் எங்களை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் சைன் அப்பை நாங்கள் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கொள்ளும். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இதில் நாங்கள் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யும், இது எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க நாங்கள் எப்படி ஃபில் பண்ணுறோம். முதலாவது இதில் போயிட்டு எங்களோட பேரை நாங்கள் இங்கே ஃபில் பண்ணணும். கொடுத்ததுக்கு பிறகு இதில் எங்களோட பாஸ்வேர்ட் ஒன்று நாங்கள் இங்கே கொடுக்கணும். இப்போ பாஸ்வேர்ட் எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் கவனமாக என்னென்ன மாதிரி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அதை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அதை க்ரியேட் பண்ணி கொள்வோம். இதில் அடுத்ததாக நீங்கள் வந்தீங்கன்னா நேஷனாலிட்டி கேட்குது. இதில் நாங்கள் நேஷனாலிட்டி எங்கட பாகிஸ்தான் இல்லை, நாங்கள் ஸ்ரீலங்காங்கிறதால ஸ்ரீலங்காவை நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டும். செலக்ட் பண்ணது பிறகு இதில் எங்களோட பாஸ்போர்ட் நம்பர் அதே போல் ஸ்ரீலங்கன் என்ஐசி இருக்குது. ஸோ எங்களோட என்ஐசி நம்பரை நாங்கள் இங்கே கொடுக்கலாம், அல்லது பாஸ்போர்ட் நம்பரை இங்கே கொடுக்கலாம். உங்களோட என்ஐசிக்கு பின்னால் வரக்கூடிய அந்த இலக்கத்தை கேபிட்டலில் நீங்கள் கொடுங்க. இதில் எங்களோட ப்ரைமரி ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ நாங்கள் முதலாவது எங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ ஸ்ரீலங்காவை நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களோட கையில் இருக்கிற ஃபோனை நாங்கள் ஃபோன் நம்பர் ஒன்று கொடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் ஒன்று கையில் இருக்கிறத நாங்கள் கொடுக்கணும். எங்களோட ப்ரைமரி இமெயில் அட்ரஸ் ஒன்று கேட்குறாங்க. ஸோ அந்த இமெயில் அட்ரஸை நாங்கள் இங்கே கொடுக்க வேண்டும். கொடுத்ததுக்கு பிறகு எங்கே சப்மிட்டுங்கிறத நாங்கள் கிளிக் பண்ணுவோம். இப்போ சப்மிட்டுன்ட்டு நாங்கள் கிளிக் பண்ணின உடனே எங்களோட இமெயில் அட்ரஸுக்கு எங்களோட ஃபோனுக்கு வந்துக்கிட்டு ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று இங்கே அனுப்புகிறாங்க. ஸோ நாங்கள் அதை இங்கே என்ட்ரு பண்ணணும். குறிப்பிட்ட செகண்ட்ஸ் தந்திருக்கிறாங்க. அந்த செகண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் இதை டைப் பண்ணணும். நாங்கள் இதை கொடுத்ததுக்கு பிறகு இதை நாங்கள் டிக் பண்ணுவோம். டிக் பண்ணிவிட்டு வெரிஃபைங்கிறத நாங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த இமெயில் பாஸ்வேர்டை இந்த ப்ரௌசருக்கு சேவ் பண்ண சொல்லுது. ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு பிறகு இது யூஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே நான் போயிட்டு என்ஐசி நம்பரை நான் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்ததால் இங்கே இந்த பாஸ்வேர்டை கேட்குது. ஸோ நான் இந்த பாஸ்வேர்டையும் இங்கே கொடுக்குறேன். இப்போ நான் இந்த என்ஐசியையும் நான் ஆரம்பத்தில் கொடுத்த பாஸ்வேர்டையும் இங்கே கொடுத்து இந்த ஹோம் பேஜுக்கு டேஷ்போர்டுக்கும் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனௌன்ஸ்மெண்ட் அதே அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இங்கே இருக்கு. அடுத்தது இங்கே என்னுடைய அக்கௌண்ட் சம்மந்தமான டீட்டெயில் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டில் யூஎஸ் பாகிஸ்தான் நாலேஜ் இப்படியான சில விஷயங்கள் இங்கே தந்திருக்கிறாங்க. அடுத்தது பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம்னு சொல்லி இங்கே தந்திருக்கிறாங்க. இந்த பாகிஸ்தான் ஸ்ரீலங்காங்கிற இந்த ப்ரோக்ராமை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாகிஸ்தான் அந்த ஸ்ரீலங்காங்கிறதுக்குரிய அந்த ஸ்காலர்ஷிப் டீட்டெயிலை இங்கே அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இதை பார்த்ததுக்கு பிறகு இங்கே எங்களுடைய மேலதிகமான தகவல்களை இங்கே ஃபில் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இதுகளை நாங்கள் கொடுத்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நாங்கள் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் கொடுத்ததுக்கு பிறகு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கேட்குது. விச் அகடமிக் லெவலாக யூ அப்ளைங் ஃபோர்ம்னு கேட்குது. ஸோ இதில் நீங்கள் எம்எஸ்ஆ பிஹெச்டியா பிஎஸ்ஆ பேச்சுலர் அப்படி சம்மந்தமாக கேட்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்ண்டா இதில் உங்களோட பேச்சுலரை நீங்கள் இதை கொடுங்க. எம்எஸ்ண்டா எம்எஸ்ஸை நீங்கள் கொடுங்க. பிஹெச்டிண்டா பிஹெச்டியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பேச்சுலர் அப்ளை பண்ண போகிறேங்கிறதால பேச்சுலரை நான் இங்கே கொடுக்குறேன். இதில் செலக்ட் பண்ணினோட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்குற விஷயம் ஏ லெவல் எங்கள்கிட்ட இதில் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ் நாங்கள் இருக்குங்கிறதால நாங்கள் எஸ்ஸை கொடுப்போம். கொடுத்துட்டு இங்கே ப்ரிஃபர்ட் டெஸ்ட் சிட்டியை கேட்குது. இதில் எங்களுக்கு லேசானதை நாங்கள் கொடுப்போம். ஜஃப்னா கொழும்பு கண்டி அப்படின்னு கேட்குது. ஸோ நாங்கள் இங்கே பெட்டிக்குளவை இங்கே கொடுப்போம். இந்த பக்கத்தில் இருக்கிறதால உங்களுக்கு 4 சிட்டி தந்திருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு லேசானதை தெரிவு செஞ்சு கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு இதில் சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமாக நான் இங்கே கொடுக்க போகிறேன்டா அதுக்குரிய பாடம் சம்மந்தமாக இதில் எனக்கு இருக்கும். செகண்ட் சாய்ஸ் இதில் இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளலாம். ஸோ இங்கே நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமாக கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட் சாய்ஸ் கேட்குது. இதில் உங்களுக்கு 7 இந்த கோர்சஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். செகண்ட் சாய்ஸ் இதில் கேட்குறாங்க. அதையும் நாங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்வோம்.
இதில் ரெக்வஸ்ட் ப்ரீவியஸ் எஜுகேஷன் எங்களோட ஜிசி ஓ லெவல் சம்மந்தமான டீட்டெயில் இங்கே கேட்குறாங்க. ஸோ அதை கொடுப்போம். நாங்கள் இன்ஸ்டிடியூட் நேம், எங்களோட கண்ட்ரியை நாங்கள் இங்கே செலக்ட் பண்ண வேண்டும். சிட்டி எங்கட எங்கன்னு செலக்ட் பண்ண வேண்டும். ஜிசி ஓஎல்ன்னு கொடுப்போம். நாங்கள் ஓஎல் எழுதின இயர், எங்களுக்கு எத்தனை ஏ, நம்பர் ஆஃப் ஏ கேட்குது. கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் சேவ் பண்ணுறோம். அடுத்ததாக பாஸ்போர்ட் அல்லது என்ஐசியை நாங்கள் இங்கே சப்மிட் பண்ண வேண்டும். இதை டிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு எங்களோட ரெஃபரன்ஸ் ஐடி தந்திருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு நாங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுக்குறோண்டா நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அப்ளிகேஷன் வந்துக்கிட்டு சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஏதாவது வியூ எடிட் பண்ண வேண்டியிருந்தால் நீங்கள் இந்த கண் மாறிக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களோட மேலதிகமான கொடுக்கப்பட்ட தகவல்கள் பிழையாக இருக்கும்னு சொன்னால் நீங்கள் அதனை திருத்தி கொள்வதுக்கான ஆப்ஷனையும் அவங்க தந்திருக்கிறாங்க. இதில் கிளிக் வந்தீங்கன்னா ப்ரொஃபைல்ங்கிறதுல உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில், எம்ப்ளாயி டீட்டெயில் சம்மந்தமாக கேட்கப்பட்டிருக்கு. இதில் உங்களோட அப்டேட் ப்ரொஃபைலுங்கிறத கொடுத்து இதில் உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயிலை நீங்கள் எஜுகேஷன் டீட்டெயிலுங்கிறத கொடுத்து அந்த எஜுகேஷன் சம்மந்தமான டீட்டெயிலை நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது மாஸ்டர் செய்ய போகிறவங்க இதை ஃபில் பண்ணிக்கொள்ளணும். பேச்சுலர் சம்மந்தமான ஆட்களுக்கு அவங்களுடைய ஓஎல் ஏஎல் சர்டிஃபிகேட்டை அவங்க ஃபில் பண்ணினா போதும். எம்ப்ளாயி டீட்டெயில், அதாவது மாஸ்டர் பிஹெச்டி செய்கிறாக்கள் எம்ப்ளாயி டீட்டெயிலில் இதில் அவங்க என்டர் பண்ணினால் போதும். ஸோ இப்படியாக எங்களுடைய இந்த அல்லாமா இக்பால் அப்ளிகேஷனுக்கு நாங்கள் இப்படியாக தான் அப்ளை பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதுவும் சொன்னீங்களே இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் அஞ்சு கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.